கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிட்டு, ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மாற்றம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆளெல்லாம் மாறி இருக்காங்க, அலங்காரம் மாறி இருக்குது, ஆடை மாறி இருக்குது, ஆபரணம் மாறி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் உள்ளான மனுஷனில் மாற்றம் இருக்கான்னா இல்லை. இயேசு கிறிஸ்து சகேயை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். வீட்டுக்கு போன உடனே எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சகேயு போல தான் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள். கலாத்தியர் 5:19, 20, 21 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி என்னெல்லாம் இருக்குது. இருதயம் மாறலை, ஆனால் வெளித்தோற்றம் மாறிடுச்சு. வெளித்தோற்றங்கள்லாம் நல்லா மாறி இருக்கு, உள்தோற்றம் மாறலை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய சிருஷ்டியாகக்கூடிய தன்மை இல்லை. இருதயமெல்லாம் மகா கேடும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறன்னு பேர், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் உள்ளான மாற்றத்தையும் எதிர்பார்க்கிறார், வெளியில் உள்ள மாற்றத்தையும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட்டால் மட்டும்தான் சகேயுக்கு சொன்னது போல் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை ஆண்டவர் ரட்சிக்க முடியும். உள்ளான மனுஷனை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த லெந்து நாட்கள், ஈஸ்டர், புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உள்ளான மனிதனில் மாற்றம் இருக்கணும், அதை வெளியே கிரியையில் வெளிப்படுத்தணும். அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக இருக்கும், விடுதலையாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இயேசு ஆவியின் கனிகளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை காண்பது தான் கடினமாக இருக்கிறது. தேவனுக்குள்ளே நம்மை முழுவதுமாக மாற்றப்படணும், சிந்தைகள் மாற்றப்படணும். வெளித்தோற்றம் மாறுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் வெளியிலெல்லாம் மினுக்குது, உள்ளே எல்லாம் புழுவாக இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் கர்த்தருக்கேற்றவர்களாய் மாற வேண்டும், அவருடைய ரட்சிப்பை முழுமையாய் பெற வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். வேதத்தின்படி நடக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நித்திய ராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் மாறணும். அப்படி மாறும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.